ஒரு காலத்துல பச்சை பசேல்னு வயல்வெளிகளும் எந்நேரமும் சலசலன்னு ஓடுற ஆறும் கொண்ட ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல மனுஷங்க மனசுல கள்ளங்கபடம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த கிராமத்துல தான் நம்ம அருண் வளர்ந்தாரு. சின்ன வயசுல இருந்தே உழைப்பு மேல ஒரு தனி மரியாதையும் மத்தவங்க மேல ஒரு தீராத அன்பும் கொண்டவர் அருண். காலப்போக்கில் அந்த கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து தன்னோட விடாமுயற்சியால ஒரு பெரிய ஜவுளி ஷோரூமை கட்டி எழுப்பினாரு. அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஜவுளி ஷோரூம் அது. சின்ன கடையை ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 மாடி பில்டிங்ல பெரிய ஷோரூம் நிக்குது. அருணுக்கு விக்ரம், ராஜேஷ், சுரேஷ்னு 3 நெருங்கிய நண்பர்கள். காலேஜ்ல இருந்தே இவங்க பிரிஞ்சதே இல்ல, எப்பவும் ஒன்னா சுத்துறவங்க. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா மத்தவங்க துடிச்சு போயிருவாங்கன்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா அந்த கிராமத்து வெள்ளை மனசோட இருந்த அருணுக்கு நகரத்து பணக்கார நண்பர்களோட நிஜ முகம் தெரியாம போயிடுச்சு. காலையில 10 மணி இருக்கும். அருண் அவரோட மேலாளர் கூட பேசிட்டே இருக்காரு. கம்ப்யூட்டர்ல சேல்ஸ் ரிப்போர்ட் ஓடிட்டே இருக்கு. ராமு, இந்த மாசம் சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? கணக்கெல்லாம் பார்த்தேன். இருந்தாலும் உன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு தான் கூப்பிட்டேன். நல்லா போகுதுங்க சார். போன மாசத்தை விட ஒரு 20% ஜாஸ்தியாவே இருக்கு. முக்கியமா இந்த சில்க் சேலைங்க தான் பயங்கரமா மூவ் ஆகுது. நீங்க புது டிசைன்ஸ் கொண்டு வந்தது கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சூப்பர். நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற கஸ்டமர்ஸுக்கு நாம ஏதாவது பண்ணணும். வர்ற வாரம் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்னு போட்டுருவோம். அப்புறம் இந்த வாரமே நம்ம பசங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிடு. கடை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அவங்க உழைப்பும் தானே காரணம். அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களை நீங்க எப்பவுமே இப்படித்தான் கவனிப்பீங்க. அதான் எங்களுக்கு நீங்க வெறும் முதலாளி இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அப்போ விக்ரம் உள்ள வர்றாரு. விக்ரம் ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துறாரு. அருணோட காலேஜ் ஃப்ரெண்ட். கொஞ்சம் குண்டா, எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பாரு. என்ன மச்சி, பயங்கர பிஸியா? ஷோரூம் எல்லாம் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்க போல. புது கஸ்டமர்ஸ் வரதெல்லாம் எப்படி இருக்கு? விக்ரம், என்னடா இந்த பக்கம் சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட? வா வா, வந்து உட்காரு. காபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? என்ன விஷயம் சொல்லு. ஆளே கலக்கலா இருக்கியே. ஹோட்டல் எல்லாம் எப்படி போகுது? ஹோட்டல் எல்லாம் நல்லா ஓடுது மச்சி. எல்லாம் உன் புண்ணியம் தான் மச்சி. வேற ஒண்ணும் இல்ல. வர்ற வாரம் என் பொண்ணுக்கு பர்த்டே. 12 வயசு முடியுது. பாப்பா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல பட்டு பாவாடை எடுக்கலாம்னு வந்தேன். என்னது, பாப்பாவுக்கு 12 வயசு ஆயிடுச்சா? நேத்துதான் அவ குட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? காலம் எவ்வளவு வேகமா ஓடுது. சரி சரி, கவலைப்படாத. நானே பெஸ்டா செலக்ட் பண்ணி தரேன். டேய் ராஜா, இங்க வாயேன். நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட் குவாலிட்டி சில்க் பாவாடையா எடுத்துட்டு வா. நல்ல கலர்ஃபுல்லா லேட்டஸ்ட் டிசைனா இருக்கணும். அந்த கடையில வேலை பாக்குறவரும் கலர் கலரா பாவாடைகளை எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. விக்ரம் ஒன்னொன்னா பார்த்து செக் பண்றாரு. இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்கு மச்சி. இந்த ஒர்க் கூட நல்லா இருக்கு. இதையே எடுத்து வை. அட, இந்த ப்ளூவும் சூப்பரா இருக்கே. பாப்பாவுக்கு ப்ளூ கலர்னா உசுறு. இதையும் வச்சுக்கலாம். இன்னொன்னு ஒயிட் கலர்ல ஏதாவது இருக்கா? பார்ட்டிக்கு போட நல்லா இருக்கும். அந்த ஆஃப் ஒயிட் கலர்ல கோல்டன் பார்டர் போட்ட ஒன்னு இருக்குமே, அதையும் எடுத்துட்டு வா. விக்ரம் 3 பாவாடைகளை தேர்ந்தெடுத்தாரு. 3மே பார்க்க ரொம்ப லட்சணமா இருந்தது. சூப்பர் மச்சி. இந்த 3மே வேற லெவல்ல இருக்கு. பாப்பா பார்த்தா செம குஷி ஆயிடுவா. அப்படியே பில் எவ்வளவுன்னு சொல்லு மச்சி. இரு ராஜா, நானே பில் போடுறேன். ஓகே, மொத்தம் 35,000 வருது. ஆனா உனக்கு இதெல்லாம் எதுக்குடா விக்ரம்? இது என் பொண்ணுக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட். என் நண்பனோட மகளுக்கு ஒரு பரிசு கூட கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா? என்னடா சொல்ற? 35,000 ரூபாயா? ரொம்ப விலை அதிகம்டா. நான் கண்டிப்பா பணம் கொடுத்தே ஆகணும். இது பிசினஸ். தயவு செஞ்சு காசை வாங்கிக்கோ. டேய் விக்ரம், நீ இப்போ காசு கொடுத்தா நம்ம நட்பு செத்து போச்சுன்னு அர்த்தம். காலேஜ் படிச்ச காலத்துல இருந்து நாம ஒன்னா இருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. எவ்வளவோ கஷ்டங்களை ஒன்னா பார்த்திருக்கோம். நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன்னா என் நண்பனோட பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்க கூடாதா? வச்சுக்கோ மச்சி. பாப்பா கிட்ட அருண் அங்கிள் கொடுத்த பட்டே கிஃப்ட்னு சொல்லு. அவ சந்தோஷமா இருக்கட்டும். நீ எப்பவுமே இப்படித்தான்டா. காலேஜ்ல இருந்தே எவனுக்காவது ஒரு கஷ்டம்னா நீதான் முதல்ல நிப்ப. உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. என்ன சொல்றதுன்னே தெரியல. டேய், இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இது என் கடமை. போய் பாப்பாவை கூட்டிட்டு வா. நான் நேர்லயே அவளுக்கு விஷ் பண்றேன். சாயங்காலம் 6 மணி இருக்கும். அருணோட வீடு ஒரு பெரிய பங்களா. 4 பெட்ரூம், அழகான தோட்டம்னு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. அங்க அருணோட 3 நண்பர்களும் விக்ரம், ராஜேஷ், சுரேஷ் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ராஜேஷ் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். செம ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. சுரேஷ் ஒரு சின்ன ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறாரு. கண்ணாடி போட்டுட்டு பார்க்கவே ஒரு புத்திசாலி மாதிரி இருப்பாரு. 3 பேரும் சோபால ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டே இருக்காங்க. வாங்க வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காபி ரெடி. உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஃபில்டர் காபி போட்டிருக்கேன். அப்படியே சூடா வடையும் முறுக்கும் இருக்கு. விக்ரம், உங்களுக்கு சர்க்கரை தூக்கலா இருக்கணும்ல. ராஜேஷ், உங்களுக்கு கம்மியா தானே? அக்கா, உங்க கைப்பக்குவத்துல போடுற இந்த காபிக்கு நாங்க அடிமைங்க.
நீங்க மட்டும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சீங்கன்னா மாசம் லட்சக்கணக்குல சம்பாதிக்கலாம். இது என்ன பிராண்ட் காபி தூளாக்கா? அது ஒரு சீக்ரெட் ராஜேஷ். நம்ம ஊர் காஃபி எஸ்டேட்ல இருந்து டைரக்டா வாங்குறது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்சுப்போம். அதான் இந்த வாசனை. அருண், நீ கொடுத்து வச்சவன். இப்படி ஒரு தங்கமான பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருக்காங்க. கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. ஆனா இப்பவும் 2 பேரும் புது தம்பதிங்க மாதிரியே அவ்வளோ லவ்வா இருக்கீங்க. எங்க வீட்ல எல்லாம் 6 மாசத்திலேயே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. டேய், நான் கொடுத்து வச்சவன் மட்டும் இல்ல, நான் ரொம்ப நல்லவன். அதான் ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு துணையை கொடுத்திருக்கான். நிஜமா சொல்லணும்னா கவிதா இல்லாம நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாதுடா. எப்பவும் எனக்கு ஒரு தெம்பா இருப்பா. கஷ்டம்னு வந்தா தைரியம் கொடுப்பா. எந்த முடிவா இருந்தாலும் என்கிட்ட ஆலோசிப்பா. சரி சரி, உங்க புகழ்ச்சி எல்லாம் போதும். நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். இன்னைக்கு ஸ்பெஷலா பனீர் பட்டர் மசாலா பண்றேன். விக்ரம், உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம்க்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க கையால செஞ்சா அது இன்னும் ருசியா இருக்கும். கவிதா சமையலறைக்கு போனதுக்கு அப்புறம் 4 நண்பர்களும் சீரியஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய் அருண், ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உன்கிட்ட சொன்னாதான் அதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு தோணுச்சு. சொல்லு மச்சி, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. மச்சி, என் ஹோட்டலை கொஞ்சம் பெருசு பண்ணலாம்னு இருக்கேன்டா. இப்போ இருக்கிறது பத்தல, இன்னொன்னு ஓபன் பண்ணலாம்னு ஐடியா. ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. அங்க காலேஜ், ஆபீஸ்னு கூட்டம் எப்பவும் இருக்கும். ஆனா கையில காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5 லட்சம் தேவைப்படுது. என்கிட்ட ஒரு 3 லட்சம் இருக்கு. இன்னும் ஒரு 2 லட்சம் இருந்தா வேலையை ஆரம்பிச்சிருவேன். அதான் உன்கிட்ட கேட்கலாமான்னு யோசிச்சேன். இதுக்கு போய் ஏன்டா தயங்குற? நாளைக்கே செக் தந்துடுறேன். உனக்கு 2 லட்சம் எதுக்கு? வேணும்னா ஒரு 5 லட்சமே தரேன். உன் கையில இருக்கிற 3 லட்சத்தை வேற எதுக்காவது வச்சுக்கோ. இந்த 5 லட்சத்தை வச்சு வேலையை முடி. இல்ல அருண், உனக்கும் பிசினஸ்ல செலவு இருக்குமே. எனக்கு 2 லட்சம் போதும் மச்சி. நான் ஒரு 6 மாசத்துல வட்டியோட சேர்த்து திருப்பி தந்துடுறேன். டேய், நான் என்ன உனக்கு வட்டிக்கு காசு கொடுக்கறவனா? நீ என் நண்பன்டா. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்னடா வட்டி வேண்டி கிடக்கு? நீ நிதானமா உன் பிசினஸ செட்டில் பண்ணு. லாபம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடு. அது வரைக்கும் அத பத்தி பேசாத. நீ நிஜமாவே ஒரு நல்ல மனுஷன்டா அருண். உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும். அந்த கடவுள் உன்னை நல்லா வைப்பாரு மச்சி. ஆமா அருண், உன் மனசே தனிதான். நாங்க ஏதாவது ஒரு சின்ன உதவி கேட்டாலும் உடனே செய்வ. ஆனா நீ யாரையும் எதிர்பார்த்து நிக்க மாட்ட. எப்பவும் மத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்க. எங்க கஷ்டத்துக்கு ஓடி வர்ற நீ, உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை வெளியே சொல்லாம மறைச்சுப்ப பாரு. அங்கதான் நீ நிக்கிற. நம்ம அருண் மாதிரி ஒருத்தன் நமக்கு நண்பனா கிடைச்சதே பெருமைதான். உன் நட்பு எப்பவும் உண்மையானது மச்சி. விக்ரம், உனக்கும் வாழ்த்துக்கள். 2 வாரம் ஓடி போச்சு. ஒரு நாள் சாயங்காலம் 5 மணி இருக்கும். சுரேஷ் அருணோட ஆபீஸ்க்கு வர்றாரு. அவர் முகத்துல பயங்கரமான ஒரு கவலை. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மனுஷன் இன்னைக்கு என்னவோ ரொம்ப பதட்டமா இருக்காரு. ஆபீஸ் உள்ள நுழையறப்போ அருண் ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அருண் மச்சி, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்டா. ரொம்ப அவசரமான விஷயம். டேய் சுரேஷ், வா வா உட்காரு. என்னடா ஆச்சு? முகம் ஒரு மாதிரி இருக்கே. ஏதோ பெரிய டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லு. அருண், என் கம்பெனில ஒரு 15 லட்சம் ரூபாய் வெளியே நிக்குதுடா. கடன் வாங்கினவங்க 3 மாசமாச்சு, இன்னும் திருப்பி கொடுக்கல. எவ்வளவோ தடவை போன் பண்ணிட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நேர்ல போனா அவர் ஊர்ல இல்லன்னு ஆளுங்க சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு முக்கியமான கஸ்டமர் கடன் கேக்குறாரு. அவரு நல்ல பேரோட இருக்கிறவரு. ஒரு 15 லட்சம் அவருக்கு இப்போ அவசரமா தேவைப்படுது. கொடுத்தா ஒரு 3 மாசத்துல கன்ஃபார்மா திருப்பி கொடுத்துருவாரு. ஆனா இப்போ என்கிட்ட கையில காசு இல்ல. ஒரு 10 லட்சம் இருந்தா எனக்கு பெரிய உதவியா இருக்கும்டா. 10 லட்சமா? அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஆச்சே சுரேஷ். எனக்கும் இப்ப பிசினஸ்ல செலவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்டாக் எல்லாம் புதுசா ஆர்டர் பண்ணிருக்கேன். சப்ளையர்ஸுக்கு வாரம் பேமெண்ட் கொடுக்க வேண்டி இருக்கு. அருண், நான் 10 வருஷமா இந்த பிசினஸ் பண்றேன். இப்படி ஒரு சான்ஸ் இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சதே இல்ல. இந்த கஸ்டமர் மும்பைல இருந்து வந்திருக்காரு. பெரிய பிசினஸ்மேன். அவருக்கு இங்க ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கு. அதுக்காக தான் பணம் கேக்குறாரு. கொடுத்தா 3 மாசத்துல வட்டியோட தந்துடுவாருன்னு எழுதி தந்திருக்காரு. இதுல வர்ற லாபத்துல உனக்கும் ஒரு 10% ஷேர் தந்துடுறேன். உன்னோட காசுக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்ல. ப்ளீஸ் மச்சி, நீ தான் ஏதாவது பண்ணணும். சரி சுரேஷ், காலேஜ்ல இருந்தே உன்னை எனக்கு தெரியும். நீ எப்பவும் தப்பா எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் உனக்கு தந்துடுறேன். ஆனா சுரேஷ், நாளைக்கே இவ்வளவு பெரிய தொகையை என்னால ரெடி பண்ண முடியாது. ஒரு வாரம் டைம் கொடு. என் சேவிங்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் ஷேர்ஸை வித்தும் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா அருண். ஒரு வாரம் டைம் தாராளமா போதும். அந்த கஸ்டமரை நான் எப்படியாவது பேசி வெயிட் பண்ண வைக்கிறேன். நீ நிஜமாவே எனக்கு கடவுள் மாதிரி வந்திருக்க மச்சி. இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ள மனுஷனை பார்க்கவே முடியாது. உன் உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்டா. 6 மாசத்துல வட்டியோட காசு செட்டில் பண்ணிடுறேன். நீ வேணாம்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். அது என் கடமை. சரிடா சுரேஷ், கவலைப்படாத. கஷ்டமான நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே முறை. நீ என் நண்பன், உனக்கு உதவி பண்றது என் கடமை. வா, காப்பி குடிச்சிட்டு போலாம்.
அருண் எப்பவுமே இப்படித்தான். மத்தவங்களுக்கு உதவி பண்றதுல அவருக்கு ஒரு தனி சந்தோஷம். அவர் எப்பவுமே மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுவாரு. எல்லாரும் அவரோட நல்ல குணத்தை பாராட்டுவாங்க. ஆனா அவரோட இதே நல்ல குணம் தான் பின்னாடி அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்க போகுதுன்னு அவருக்கு அப்போ தெரியல. 6 மாசம் அப்படியே உருண்டோடிடுச்சு. அருணோட ஆபீஸ் காலையில 9 மணி இருக்கும். அருண் முகம் முழுக்க கவலையோட உட்கார்ந்திருக்காரு. டேபிள் மேல அடுக்கடுக்கா பேங்க்ல இருந்து வந்த நோட்டீஸுங்க குமிஞ்சு கிடக்கு. சரியா தூக்கம் இல்லாததுனால கண்ணெல்லாம் சிவந்து போய் வாடி போயிருக்காரு. மேலாளர் ராமுவும் ரொம்ப கவலையோட உள்ள வர்றாரு. சார், அந்த பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. இந்த வாரத்துல இது 3வது தடவை அவர் வர்றது. உள்ள வர சொல்லு ராமு, நடக்கிறது நடக்கட்டும். பேங்க் மேனேஜர் உள்ள வர்றாரு. ஒரு 50 வயசு இருக்கும். கையில ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு முகம் ரொம்ப கடுகடுன்னு இருக்கு. மிஸ்டர் அருண், இது உங்களுக்கு நாங்க கொடுக்கிற 3வது வார்னிங். விளையாட்டா எடுத்துக்காதீங்க, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். கடந்த 6 மாசமா நீங்க சரியா இஎம்ஐ கட்டல. அதுலயும் கடைசி 3 மாசமா ஒரு பைசா கூட பேங்குக்கு வரல. இப்படியே போனா நாங்க சட்டப்படிதான் ஆக்ஷன் எடுக்கணும். கோர்ட்டுக்கு போவோம், உங்க சொத்துக்களை ஜப்தி பண்ணுவோம். கடைசியா இந்த ஷோரூமை சீல் வைக்க வேண்டி இருக்கும். சார் கொஞ்சம் மனசு வைங்க சார். இன்னும் ஒரு 2 மாசம் மட்டும் டைம் கொடுங்க. சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வர வேண்டிய காசு வரல. தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு கைமாத்தா வாங்கினவங்களும் இன்னும் திருப்பி தரல. அதான் கொஞ்சம் இழுபறியா இருக்கு. நான் கண்டிப்பா செட்டில் பண்ணிடுறேன் சார். 10 வருஷமா நேர்மையாத்தானே பிசினஸ் பண்றேன். ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். சாரி அருண், இது என் தனிப்பட்ட முடிவு கிடையாது. பேங்க் பாலிசி அப்படி. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். மத்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி விதிவிலக்கு தர முடியும்? மேல இருந்து பயங்கர பிரஷர் வருது. இன்னும் 15 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள 50 லட்சம் ரூபாயை கட்டியாகணும். இல்லனா கடையை சீல் வைக்கிறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. சாரி, இத தனிப்பட்ட முறையில எடுத்துக்காதீங்க. மேனேஜர் சொல்லிட்டு வேகமா வெளியேறிட்டாரு. அருண் அப்படியே நாற்காலியில சாஞ்சு கண்ணை மூடி தலைய புடிச்சுக்கிறாரு. அவர் மனசுல 1000 எண்ணங்கள் ஓடுது. ஐயோ, 50 லட்சமா? இந்த 15 நாள்ல எங்க போறது? என் சேவிங்ஸ்ல ஒரு 10 லட்சம் இருக்கு. கடை சேல்ஸ்ல ஒரு 10 லட்சம் தேத்திடலாம். மீதி 30 லட்சம். விக்ரம், ராஜேஷ், சுரேஷ் இவங்க 3 பேர்கிட்டையும் சேர்த்து ஒரு 25 லட்சம் வர வேண்டி இருக்கு. அவங்க கொடுத்தாலே பாதி பாரம் குறைஞ்சிடும். அப்புறம் கவிதா நகையை வித்தா ஒரு 10 லட்சம் வரும். ஆமா, இதுதான் சரி. நாளைக்கே அவங்க எல்லாரையும் பார்க்கணும். அவங்க கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு எத்தனையோ தடவை பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு கஷ்டம்னா என் நண்பர்கள் என்ன கைவிட மாட்டாங்க. ஆனா பாவம் அருண், வாழ்க்கை அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்க போகுதுன்னு அவருக்கு தெரியல. உண்மை நட்பு அப்படின்னா என்னங்கறத அவர் சீக்கிரமே புரிஞ்சுக்க போறாரு. மறுநாள் காலை 11 மணி. அருண் நேரா விக்ரமோட புது ஹோட்டல் பிரான்ச்சுக்கு போறாரு. ஹோட்டல் பார்க்கவே ரொம்ப பெருசா பயங்கர கிராண்டா இருக்கு. மதிய நேரங்கிறதுனால கூட்டம் அள்ளுது. விக்ரம் கல்லாவல உட்கார்ந்துட்டு ரொம்ப பிஸியா ஆர்டர் எடுத்துட்டே இருக்காரு. அருணை பார்த்த உடனே விக்ரம் முகத்துல ஒரு சின்ன நடுக்கம் வந்துட்டு போகுது. முகம் அப்படியே மாறுது. ஹாய் விக்ரம், என்னப்பா புது பிரான்ஸ் எல்லாம் பயங்கரமா கல்லா கட்டுது போல. கூட்டம் அள்ளுது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஓ அருணா, வா. ஆமா, ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்? டிபன் ஏதாவது சாப்பிட்டியா? என்னடா விக்ரம் இது ஒரு மாதிரி பேசுற? நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். எல்லாம் ஓகே தானே? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? ஆமா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏய், இந்த ஆர்டரை வேகமா கிச்சனுக்கு கொண்டு போ. சொல்லு அருண், என்ன விஷயம்? இப்போ லஞ்ச் டைம் ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் பிஸியான டைம். விக்ரம், நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன்டா. அன்னைக்கு உனக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்தேன்ல, அது இப்போ எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது. ஒரு வாரத்துல ரெடி பண்ண முடியுமா? பேங்க்ல இருந்து நோட்டீஸ் மேல நோட்டீஸ் வருதுடா. இப்போ கட்டலைன்னா என் ஷோரூமை சீல் வச்சிடுவாங்க. என்னடா சொல்ற? இப்போவே காசு கேக்குறியா? நான் அந்த பணத்தை எல்லாம் இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்டா. ஃபர்னிச்சர், கிச்சன் ஐட்டம்ஸ், அப்புறம் 2 மாசம் அட்வான்ஸ்னு எல்லாத்தையும் இதுல போட்டாச்சு. இப்போ என்கிட்ட எங்க இருந்து காசு வரும்? விக்ரம், நான் உனக்கு 6 மாசம் டைம் கொடுத்தேன்லடா. அப்ப நீயே தானே சொன்ன 3 மாசத்துல தந்துடுறேன்னு. இப்ப 7 மாசம் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் உன்னை கேட்டதே இல்ல. ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லடா. பேங்க்ல கழுத்தை நெரிக்கிறாங்க. நீ கொடுத்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் மச்சி. பாரு அருண், நானும் பிசினஸ்ல எல்லா பணத்தையும் முடக்கி வச்சிருக்கேன். இப்போதைக்கு என்னால ஒரு பைசா கூட தர முடியாது. இன்னும் ஒரு 4-5 மாசம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். விக்ரம், நான் தாண்டா உனக்கு கஷ்டம்னு வந்தப்ப கை கொடுத்தேன். உன் பொண்ணு பட்டேக்கு கூட கிஃப்ட் கொடுத்தேன். உன் பிசினஸ பெருசு பண்ண வட்டியே இல்லாம காசு கொடுத்தேன். நீ எனக்கு இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கலடா. நான் உன்னை அவ்வளோ நம்பினேன். பாரு அருண், பிசினஸ்னா பிசினஸ் தான், நட்பு வேற. நீ எனக்கு உதவி பண்ணது உன் இஷ்டம். நான் ஒண்ணும் உன் கால்ல விழுந்து கேட்கல, நீயா தான் கொடுத்த. இப்போ நான் செஞ்சேன் நீ செஞ்சேன்னு கணக்கு காட்டாத. என்னால இப்ப காசு தர முடியாது. எனக்கு என் பிசினஸ் தான் முக்கியம். உன் பிரச்சனையை நீ தான் பாத்துக்கணும். என்னை தொந்தரவு பண்ணாத. மேனேஜர்,
கஸ்டமர்ஸ கவனிங்க, கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. சரி விக்ரம், நான் கிளம்புறேன். என் தப்புதான், உன்னை நண்பன்னு நம்பி வந்தேன் பாரு, அங்கதான் நான் தோத்துட்டேன். அருண் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர்றப்போ அவரோட உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. 10 வருஷ நட்பை விக்ரம் ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிட்டாரு. அழுதுகிட்டே கார்ல ஏறுறாரு அருண். ஆனா அவருக்கு தெரியல, இன்னும் 2 பெரிய இடி அவர் தலையில இறங்க காத்துட்டு இருக்குன்னு. அடுத்து அருண் ராஜேஷோட ஆபீஸ்க்கு போறாரு. மதியம் ஒரு 3 மணி இருக்கும். அது ஒரு ரியல் எஸ்டேட் ஆபீஸ், பார்க்கவே அழகா இருக்கு. உள்ள ராஜேஷ் ஒரு கஸ்டமர் கூட ஏதோ பெரிய சொத்து விவகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. அருணை பார்த்தும் ராஜேஷ் கண்டுக்கவே இல்ல, வேலைய தொடர்ந்தாரு. அருணை உட்கார சொல்ல கூட அவருக்கு தோணல. ஆமாங்க சார், இந்த லேண்ட் ரொம்ப ஒர்த்தான ஏரியா. இன்னும் 2 வருஷத்துல மார்க்கெட் வேல்யூ பிச்சுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். சரிங்க சார், நாளைக்கு மீட்டிங் வச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்ன அருண், எப்ப வந்த? கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் கவனிக்கல. என்ன விஷயம்? ராஜேஷ், எனக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சிடா. அன்னைக்கு உனக்கு ஒரு 8 லட்சம் கொடுத்தேன்ல, அது இப்போ எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது. இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்கு. பேங்க்ல கடைய சீல் வைக்க போறாங்க. ப்ளீஸ் மச்சி, ஏதாவது பண்ணி உடனே திருப்பி கொடுக்க முடியுமா? என்னடா அருண், இப்படி திடீர்னு வந்து கேக்குற? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இன்னும் ஒரு 2 மாசம் ஆகும்னு. அத நம்பிதான் நான் என் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நீ இப்படி முன்கூட்டியே கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? ராஜேஷ், புரியுதுடா, ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? காலேஜ்ல உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். எக்ஸாம் டைம்ல என் நோட்ஸ் தான் உனக்கு கை கொடுத்துச்சு. நீ வேலை தேடுறப்ப கூட நான் தான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். இன்னைக்கு 10 வருஷமா நான் ரத்தம் சிந்தி சேர்த்த என் கனவு நொறுங்கிட போகுதுடா. ப்ளீஸ் ராஜேஷ், நீ தான் என் மானத்தை காப்பாத்தணும். பாரு அருண், அது உன் தனிப்பட்ட பிரச்சனை. நம்ம பேசிக்கிட்ட டைம்ல நான் செட்டில் பண்றேன். நீ காசு கொடுக்கும்போது உனக்கு சௌகரியப்படும் போது குடுன்னு தானே சொன்ன. இப்போ எனக்கு 2 மாசம் கழிச்சு தான் சௌகரியம். அது வரைக்கும் நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கும் பிசினஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ராஜேஷ், நம்ம காலேஜ்ல இருந்து நண்பர்கள் மச்சி. 15 வருஷம் நட்புடா இது. இப்படி பேசாதடா. நீ பிசினஸ் ஆரம்பிச்சப்போ யாருமே உன்னை நம்பாதப்போ நான் தான் உன்கிட்ட வந்து முதல் பிளாட் வாங்கினேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்கிட்ட தான் அனுப்பி வச்சேன். உன் பிசினஸ் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரு வகையில நானும் காரணம்டா. ஆனா இப்போ எனக்கு ஒரு கஷ்டம்னா இப்படி திரும்பி பார்க்காம போறியே. அருண், நட்பும் பிசினஸும் வேற வேற. நீயே பல தடவை சொல்லுவியே பிசினஸ்ல எமோஷனுக்கு இடம் இல்லன்னு. இப்போ உனக்கே அந்த லாஜிக் புரியலையா? என் கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்டா. அந்த பணத்தை நான் வேற ஒரு டீலுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாதடா. உன் பிரச்சனையை நீயே பாத்துக்கோ. சரி ராஜேஷ், என் தப்புதான். உன்னை நண்பன்னு நம்பினது நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். நட்புன்னா என்னன்னு இன்னைக்கு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுடா. ஹலோ கிருஷ்ணா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு. இன்னைக்கு சாயங்காலம் அந்த டீலை முடிச்சாகணும். அருண் அந்த ஆபீஸ விட்டு வெளியே வரும்போது அவர் காலெல்லாம் நடுங்குது. மனசுல அவ்ளோ வலி. 2 உயிர் நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க. இப்போ இருக்கிற ஒரே கடைசி நம்பிக்கை சுரேஷ் மட்டும்தான். அவரை பார்க்க அருண் வேகமா கார் ஓட்டிட்டு போறாரு. சாயங்காலம் 5 மணி. அருண் சுரேஷோட பைனான்ஸ் கம்பெனி ஆபீஸ்க்கு போறாரு. இதுதான் அவரோட கடைசி நம்பிக்கை. சுரேஷ் அவரோட டேபிள்ல உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஏதோ வேலையா இருக்காரு. அருண் உள்ள வர்றத பார்த்தும் சுரேஷ் நிமிர்ந்து கூட பார்க்கல. ஏதோ பயங்கர பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. சுரேஷ் மச்சி, நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்டா. நீ தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். ஹலோ, ஆமாங்க, அந்த ஃபைல் நாளைக்கு ரெடி ஆயிடும். ஓகேங்க. என்ன அருண், என்ன விஷயம் சொல்லு. சுரேஷ், அன்னைக்கு உனக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தேன்ல, தயவு செஞ்சு அதை இந்த வாரத்திலேயே திருப்பி கொடுடா. எனக்கு ரொம்ப அவசரம். பேங்க்ல கடையை சீல் வைக்க போறாங்க. 10 வருஷமா ரத்தம் சிந்தி வளர்த்த என் பிசினஸ் இப்போ அழிய போகுதுடா. என் குடும்பமே தெருவுல நிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். மத்த 2 பேரும் கைய விரிச்சிட்டாங்கடா. நீதான் என் கடைசி நம்பிக்கை. ஏதாவது பண்ணு மச்சி. என்னடா அருண், ஜோக் பண்றியா? அந்த பணத்தை நான் அப்பவே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்டா. நான் தான் சொன்னேன்ல, அந்த மும்பை பார்ட்டிக்கு அவசரமா காசு வேணும்னு. அவருக்கு கொடுத்துட்டேன். அவர் திருப்பி தர இன்னும் 4 மாசம் ஆகும். இப்போ என்கிட்ட எங்க இருந்து காசு வரும்? இல்லாத காசை நான் எப்படிடா கொடுப்பேன்? சுரேஷ், நம்ம 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம்டா. உனக்கு எத்தனையோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் ஒரு வார்த்தை கூட கேட்காம 2 லட்சம் உடனே கொடுத்தேன்ல. அப்போ நீயே அருண், நீதான் என் உயிர் நண்பன்னு சொல்லி அழுதியடா. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம்னா இப்படி கைய விரிச்சிட்டியே. ப்ளீஸ் சுரேஷ், கடைய சீல் வச்சா என் வாழ்க்கையே முடிஞ்சிடும்டா. ஒரு 5 லட்சம் மட்டுமாவது இப்போ கொடுடா. மீதியை அப்புறம் பாத்துக்கலாம். பாரு அருண், நீ எனக்கு நண்பன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நான் ஒன்னும் உனக்கு சேவிங்ஸ் பேங்க் கிடையாது. நீ காசு கொடுத்தது உன் இஷ்டம். நான் என்ன உன் கால்ல விழுந்து கேட்டனா? வட்டி வேணாம் சௌகரியப்படும் போது கூட நீயா தானே சொன்ன. இப்போ வந்து நான் உதவி பண்ணேன்னு பாட்டு பாடுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. இப்போ நீ கேக்குறது எல்லாம் பார்த்தா பிச்சை கேக்குற மாதிரி இருக்குடா. என்னால காசு தர முடியாது, கிளம்பு. எனக்கு வேலை இருக்கு. போய் பேங்க் மேனேஜர் கிட்ட கெஞ்சு, என்கிட்ட இல்ல. சுரேஷ், நீயுமா இப்படி பேசுற?
உங்க அம்மாவுக்காக நான் அன்னைக்கு ஓடி வந்தப்போ நான் காசை மட்டும் கொடுக்கலடா, என் நம்பிக்கையையும் ஆதரவையும் தான் கொடுத்தேன். உன் கஷ்டத்தை என் கஷ்டமா நினைச்சேன்டா. ஆனா இன்னைக்கு என் கஷ்டத்தை நீ வெறும் உன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறியே. இதுதான் வாழ்க்கை அருண். இங்க யாருமே யாருக்கும் நிரந்தர நண்பன் கிடையாது. கையில காசு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் கூட இருப்பாங்க. வசதி போனா நிழல் கூட வராது. இப்போ உன்கிட்ட காசு இல்ல, அதான் யாரும் இல்ல. இதுதான் உண்மை, ஏத்துக்கோ. இனிமேலாவது ஒரு பாடம் கத்துக்கோ. நட்புங்கிறது எல்லாம் வெறும் பேச்சோடு சரி, எல்லாம் பணத்துக்காகத்தான். இப்போ கிளம்பு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. சரி சுரேஷ், இன்னைக்கு தான் எனக்கு நட்புன்னா என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கு. நான் போறேன். உங்களை நண்பன்னு நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஆமா மச்சி, நாளைக்கு லஞ்ச் போலாம். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிடு. அருண் அப்படியே ஒரு பிணம் மாதிரி ஆபீஸை விட்டு வெளியே வர்றாரு. அவரோட உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கு. உயிர் நண்பர்கள்னு நினைச்ச 3 பேருமே நடு ரோட்ல கைவிட்டுட்டாங்க. கார்ல ஏறி உட்கார்ந்த அருண் ஸ்டியரிங் வீல் மேல தலைய வச்சு ஒன்னு அழுகுறாரு. ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு பெருமூச்சு விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு. மனசுல ஒரே ஒரு கேள்வி தான் ஓடுது, இனி என்ன பண்றது? கவிதாவையும் குடும்பத்தையும் எப்படி காப்பாத்துறது? அருண் வீட்டுக்கு வந்தாரு. முகம் அப்படியே வாடி போய் இருந்துச்சு. அவரை பார்த்ததும் கவிதாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் சரியா? கவிதா, நான் ஒரு முட்டாள். என் ஃப்ரெண்ட்ஸ்னு நம்பினவங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க உங்களை யூஸ் பண்றாங்கன்னு. ஆனா நீங்க தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. நீ சொன்னது கரெக்ட் தான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வித்துடலாம். அதுல கொஞ்சம் காசு கிடைக்கும். மீதிய நாம எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். கவிதா, நீதான் எனக்கு கிடைச்ச உண்மையான துணை. அடுத்த நாள் அருண் அவரோட ஷோரூம்ல இருந்தாரு. அப்போ ஒரு பெரியவர் உள்ள வந்தாரு. அவரோட பேரு முகமது. அருணோட ஷோரூம்ல ரொம்ப வருஷம் வேலை செஞ்ச பழைய ஊழியர் அவரு. சலாம் சார். முகமது மாமா, நீங்களா? எத்தனை வருஷம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து? ஆமா சார், போன மாசம் ரிட்டையர் ஆனதும் என் பையன் என்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தான். என்ன சார், முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை மாமா, மனசு கொஞ்சம் சரியில்லை, சின்ன பிரச்சனை. சொல்லுங்க சார், நான் கேக்குறேன். எதா இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க. அருண் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. கூட இருந்தே குழி பறிச்ச நண்பர்களை பத்தியும் பேங்க்ல இருந்து வர்ற மிரட்டல்களை பத்தியும் விரிவா சொன்னாரு. சார், என்கிட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கு. என் வாழ்நாள் முழுக்க நான் சேர்த்து வச்ச காசு. அதை இப்போதைக்கு நீங்க வச்சுக்கோங்க. என்னங்க சொல்றீங்க? உங்களோட மொத்த சேமிப்பையும் நான் எப்படி மாமா வாங்கிக்க முடியும்? அது தப்பு இல்லையா? சார், என் பையன் இப்போ ஒரு பெரிய ஷோரூம் சப்ளையர் கிட்ட வேலைக்கு போறான். அவனுக்கு நல்ல சம்பளம். என்னை அவன் நல்லா பாத்துப்பான். ஆனா நீங்க அன்னைக்கு எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து என்னை உயர்த்தி விட்டீங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு யோசிக்காம 2 லட்சம் ரூபாய் உதவி பண்ணீங்க. அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். மாமா, நீங்க இது ஒன்னும் உதவி இல்ல சார், என்னோட கடமை. உண்மையான உறவை காசு பணத்தை வச்சு அளக்க முடியாது சார், மனசை வச்சுதான் அளக்கணும். அன்னைக்கு சாயங்காலம் அருணோட காலேஜ் ஃப்ரெண்ட் கார்த்திக் ஃபோன் பண்ணாரு. கார்த்திக் மும்பைல ஒரு சின்ன ஐடி கம்பெனி நடத்திட்டு வராரு. அவர் அருண் கூட அடிக்கடி பேச மாட்டாரு. ஹலோ அருண், நான் கார்த்திக் பேசுறேன்டா. ஓ கார்த்திக், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பேஸ்புக்ல பார்த்தேன், உனக்கு ஏதோ கொஞ்சம் ட்ரபிள் போல. முகம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. உனக்கு எப்படி தெரியும்? நம்ம மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொன்னாங்க. சரி கேளு அருண், என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. கார்த்திக், நீயா இப்படி கேக்குற? நம்ம அதிகமா பேசிக்கதே இல்லையடா. அருண், நட்புங்கிறது அடிக்கடி பேசுறதுல மட்டும் இல்ல, அது நம்பிக்கையில இருக்கு. காலேஜ் படிக்கிறப்போ கஷ்டமான நேரத்துல நீ எனக்கு பண்ண உதவியை நான் இன்னும் மறக்கல. இப்போ என் முறை, எவ்வளவு வேணும்னு தயங்காம சொல்லு. கார்த்திக், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. முகமது மாமாவோட 15 லட்சம், கார்த்திக் கொடுத்த 25 லட்சம், அப்புறம் கவிதாவோட நகையை வித்த 12 லட்சம். இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து அருண் பேங்க் கடனை முழுசா செட்டில் பண்ணிட்டாரு. ஒரு வழியா அவரோட ஷோரூமை காப்பாத்திட்டாரு. ஒரு 6 மாசம் அப்படியே ஓடிடுச்சு. அருணோட ஷோரூம் இப்போ மறுபடியும் பழையபடி நல்ல நிலைக்கு வந்துடுச்சு. வியாபாரம் முன்ன விட இப்போ ரொம்ப நல்லாவே நடக்குது. லாபமும் ஜாஸ்தியாகிடுச்சு. ஒரு நாள் விக்ரம், ராஜேஷ், சுரேஷ் 3 பேரும் அருணோட ஷோரூமுக்கு வந்தாங்க. ஹே அருண், எப்படி இருக்கடா மச்சி? சௌக்கியமா? இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன வேணும் இப்போ? என்னடா இது, ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற? நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸா? நீங்களா? நான் கஷ்டப்பட்டு நடுத்தெருவுல நின்னப்ப நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க? இல்ல அருண், அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான். சரி, அதை விடு. இப்போ உனக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு கேள்விப்பட்டோம். அதுதான் உதவி பண்ணலாம்னு வந்திருக்கோம். உதவியா? இப்போ எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த உதவியும் தேவையில்லை. நான் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கேன். அருண், நடந்ததையெல்லாம் மறந்துடுடா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நாம மறுபடியும் பழையபடி ஜாலியா இருக்கலாம். விக்ரம், இது ஒன்னும் பழைய கதை இல்ல. இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாடம். நீங்க எனக்கு கத்து கொடுத்த பாடம். என்னோட உண்மையான நண்பர்கள் யாரு, என் கூட யார் நிப்பாங்கன்னு எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா அது கண்டிப்பா நீங்க கிடையாது. நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது அருண், இது ரொம்ப ஓவர். நான் இருக்கிற உண்மையை தான் பேசுறேன். நீங்க கிளம்புங்க, எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு. அருண் அப்படி சொன்னதும் 3 பேரும் அப்படியே அசிங்கப்பட்டு போய் வெட்கத்தோட வெளியில போனாங்க. அன்னைக்கு சாயங்காலம்
அருணோட வீட்ல கார்த்திக், முகமது மாமா, கவிதா 3 பேரும் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் அருண் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. நீங்க 3 பேரும் தான் என்னோட உண்மையான நண்பர்கள். நான் கஷ்டத்துல தவிச்சப்போ என்னை கைவிடாம காப்பாத்துனீங்க. அருண், நட்புங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது மட்டும் இல்லடா, ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறது தான் முக்கியம். உண்மைதான் சார். காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா உண்மையான பாசம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் கணவர் வாழ்க்கையில ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாருன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நண்பர்கள் கிடையாது. சிலர் அவங்க வசதிக்காக நம்ம கூட இருப்பாங்க. ஆனா ஒருத்தனோட உண்மையான நண்பன் யாருன்னு அவன் கஷ்டப்படுற காலத்துலதான் தெரியும். ஒரு வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. அருண் இப்போ அவரோட 2வது ஷோரூமே திறந்தாரு. கார்த்திக்கும் முகமது மாமாவும் அங்க வந்திருந்தாங்க. விக்ரம், ராஜேஷ், சுரேஷ் 3 பேரும் தூரத்துல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம உண்மையிலேயே தப்பு தான் பண்ணிட்டோம். அருண் கஷ்டத்துல தவிச்சப்போ நம்ம அவரை விட்டுட்டு இப்படி கிளம்பி போயிட்டோமே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் நம்மள கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. அதான் வாழ்க்கை. நம்ம அன்னைக்கு என்ன பண்ணினோமோ அதுக்கான பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டே இருக்கோம். நண்பர்களே, இந்த ஷோரூம் என்னோட கடின உழைப்போட பலன் மட்டும் கிடையாது, என்னோட உண்மையான நண்பர்களோட ஆதரவும் கூட. இவங்க இல்லாம நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். கூட்டத்துல பலத்த கைத்தட்டல் ஒலிச்சுது. விக்ரம், ராஜேஷ், சுரேஷ் 3 பேரும் தலை குனிஞ்சு குற்ற உணர்ச்சியோட நின்னுட்டு இருந்தாங்க.